அனைவருக்கும் வணக்கம். உங்களை இந்த சிம்ஸ் ஆஸ்ட்ரோ சொல்யூஷன் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். இது பொது பலன், தினப்பலன். இப்போது பெயர்ச்சி பலன் மாதிரி கிரகங்களை இருக்கிற அதாவது பெரிய கிரகங்களை பார்த்து சொல்கிற பலன்கள் இது கிடையாது. தினப்பலன் என்பது சந்திரன் இருக்கிற இடத்த வச்சு சொல்லப்படுற பலன். இது நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்னு பார்த்து சொல்கிறது. சாதகமாக இருந்தால் அதை நல்ல வகையில் பயன்படுத்திக்கிறதும், பாதகமாக இருந்தால் கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் நாளை கொண்டு போகிறது நல்லது. உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலன் கேளுங்க. அது உங்களுக்கு பொருந்தக்கூடிய விதமாக இருக்கும். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் வர மாதிரி பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பார்க்கும்போது லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கிறது நல்லது. இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளை எல்லாருக்குமே இனிமையாக அமையட்டும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இப்போது பஞ்சாங்கத்துக்கு போகலாம். தேதி பார்த்திங்கன்னா 14/2/2026 காதலர்கள் தின விழா. விசுவாவசு வருடம் மாசி மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று பைரவருக்கு விளக்கு போடுறது ரொம்பவே நல்லது. துவாதசி திதி பார்த்திங்கன்னா மாலை 3:58 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு திரியோதசி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூராட நட்சத்திரம் மாலை 6:13 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு உத்திராட நட்சத்திரம் இருக்குது. யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகம். சூரிய உதயம் காலையில் 6:31க்கு, சூரியன் மறைவு மாலை 6:14க்கும். நல்ல நேரம் காலையில் 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:30 முதல் 11:30 வரை, மாலை அதாவது இரவு 9:30 முதல் 11:30 வரை இருக்குது. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சனிக்கிழமை பைரவருக்கு விளக்கு போட உகந்த நேரம் பார்த்திங்கன்னா 9:27லேருந்து 10:55க்குள்ளே போடலாம். யமகண்டம் பார்த்திங்கன்னா பகல் 1:51லேருந்து 3:18 வரைக்கும். குளிகை பார்த்திங்கன்னா காலையில் 6:31லேருந்து 7:59 வரைக்கும் இருக்குது. பூராட நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா சுபகாரியங்கள் செய்யலைனாலும் கடிதம் பையில் கடன் தீர்க்க, நோயாளிகளை குளிக்க வைக்க, மாடு வாங்க, செங்கல் சூளை அமைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு நல்லது. துவாதசி திதியில் பொறுத்தளவுக்கு தானியங்கள் மூலியம் வருவாய் ஈட்டுறது, மகிழ்ச்சி தர செயல்கள் செய்கிறது, நன்கொடைகள் செய்கிறது, நிலையுள்ள மற்றும் நிலையில்லாத செயல்களுக்கு செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு பாராட்டு, ரிஷப ராசிக்கு செலவு, மிதுன ராசிக்கு அமைதி, கடக ராசிக்கு நன்மை, சிம்ம ராசிக்கு நட்பு, கன்னி ராசிக்கு நலம், துலாம் ராசிக்கு வெற்றி, விருச்சிக ராசிக்கு பாசம், தனுஷ் ராசிக்கு ஆதாயம், மகர ராசிக்கு சோர்வு, கும்ப ராசிக்கு பக்தி, மீன ராசிக்கு ஓய்வாக இருக்குது. நாளை சிறப்பாக ஒவ்வொரு விதத்திலையும் சிந்திச்சு செயல்படுங்க. நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு எல்லாரும் முயற்சிக்கிறது நல்லது. இப்போ ராசி பலன் பார்க்க போகிறோம். முதல் ராசியான மேஷ ராசிக்கு நாள் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய விதத்தில் தான் நாள் இருக்குது. இந்த நாளை பொறுத்தளவுக்கு கிரகநிலைகளை பொறுத்திங்கன்னா கொஞ்சம் சிக்கல்களும் இருக்கும், அதே நேரத்தில் பாசிட்டிவும் இருக்குது. நீங்கள் நல்லதையும் கெட்டதையும் பார்த்து சூழ்நிலைகளை பக்குவமாக சமாளிச்சிங்கன்னா நாள் நல்லாவே இருக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல சந்திரன், 10ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும், 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது, 11ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இருக்கிறது, 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது. உங்களுக்கு பணப்பழக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சீக்கிரமாக செயல்பட்டிங்கன்னா பிரச்சனைகளை தீர்த்துட்டு தேவைகளை முடிச்சுக்கிட்டு கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகலாம். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளை அனுசரித்து போனீங்கன்னா நல்லது. வேலை செய்கிற இடத்துல வேலை பளு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நண்பர்களால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுக்கு சில சூழ்நிலைகள் சில இடத்துல பார்த்திங்கன்னா வாக்குவாதங்கள் எழ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முறையாக யோசித்து என்ன பேச போகிறோன்றத வெளிப்படையாக பேசுகிறது நல்லது. எல்லார்கிட்டையும் அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், கூட வேலை செய்கிறவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று கண்டிப்பாக உங்களோட வேலைகளை துல்லியமாகவும் தரத்தோடு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் மனசில் சில குழப்பங்கள் காரணமாக வேலைகளில் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. கூட வேலை செய்கிறவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாகும். அவங்களோட பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. நிதானமாக மேலதிகாரிகள் கிட்ட எந்த ஒரு வாக்குவாதமும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லது.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கிட்ட இன்றைக்கி கண்டிப்பாக பேசும்போது தகவல் பரிமாற்றத்தில் பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா அவங்கக்கிட்ட புரிதல் கம்மியாக இருக்குது, உங்ககிட்ட ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. முடிஞ்சால் கேஷுவலாக நட்பான அணுகுமுறையோடு பேசி நாளை கொண்டு போகிறது நல்லது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்கள விட்டு கொடுத்துடாதீங்க. வார்த்தைகளில் கவனமாக இருங்க. நிதானமாக சூழ்நிலைகளை கையாண்டிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. நாளை அமைதியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. வரவு இருக்குது, ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா தேவையில்லாத செலவினங்கள் பசங்களாலேயும் சரி குடும்பத்தில் உள்ள பெரியவங்களாலேயும் ஆக வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு ரொம்பவே டென்ஷனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். செலவுகளை கண்காணிங்க, வீண் விரயங்கள் பண்ணாதீங்க. சேமிக்கலானாலும் பரவாயில்ல, சிக்கனமாக செயல்பட்டு கடன் வாங்காமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. எதிர்காலத்துக்கு சேமிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியமாக இருக்குது. சளி, இருமல், முதுகுவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. தியானம் மேற்கொள்ளுங்க. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை உற்சாகமாக கொண்டு போகிறது நல்லது. இப்போ அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு பலனும் தர மாதிரி இருக்கும்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஏன்னா நீங்கள் நான் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இன்றைக்கி இருக்க போகுது. நாளில் நடக்கிற விஷயங்களை அப்படியே அக்செப்ட் பண்ண கற்றுக்குங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கோவப்படாதீங்க. பதட்டப்பட்டு பிரச்சனைகளை பெருசாக்காமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்குது. இருந்தாலும் மனசுக்கு குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். மனசில் தெளிவில்லை, தேவையில்லாத பய உணர்வு இருக்கும், பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஓரங்கட்டி நாளை அமைதியாக கொண்டு போயிட்டிங்கன்னா நல்லது. 2ஆம் இடத்துல குருவும், 4ஆம் இடத்துல கேதுவும், 8ஆம் இடத்துல சந்திரனும், 9ஆம் இடத்துல செவ்வாயும், 10ஆம் இடத்துல சூரியன், புதன், ராகு, சுக்கிரனும், 11ஆம் இடத்துல சனி பகவானும் உங்களோட நாளை திடமாக கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் ஆரோக்கியத்தில் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. உங்களுக்கு எந்த செயலையும் நிதானத்தோட செய்யுங்க. சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்பவே கவனம் தேவை. பயணங்களில் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா குழப்ப நேரங்களில் தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. உங்களோட தேவைகளை அறிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும். உங்களோட முயற்சிகளை வெற்றி பெற கடின உழைப்பும் கடின முயற்சியும் தேவை. பாதியிலே விட்டு ஒதுங்காதீங்க. எடுத்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் ஒதுங்கிறது நல்லது. சின்ன சின்னதாக திட்டம் போட்டு பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கிற மாதிரி எதிர்காலத்தில் பாசிட்டிவாக வரணும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை விரைவாக செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. உங்கள்கிட்ட கொஞ்சம் ஆற்றலும் உறுதியும் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. வேலைகளில் கொஞ்சம் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்குங்க. சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் நாளை சுமூகமாக கொண்டு போகலாம். எந்த ஒரு விஷயத்துலையும் அடுத்தவங்க மேலே பழி சொல்லாமல் நீங்கள் பொறுப்பேற்று பிரச்சனைகளை சமாளிக்க முயற்சி செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கிட்ட நேரங்களை செலவழிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அவங்க எதிர்பார்க்குறது ஒன்று, நீங்கள் வராமல் போய் தேவையில்லாத மனஸ்தாபங்களோ வாக்குவாதங்களோ ஏற்படலாம். முடிஞ்சால் அவங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி மனசார அவங்க கூட பேசி பழகிறது நல்லது. சில பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று சுதந்திரமான நிதி நிலைமை இல்லை. கையில் பணம் இல்லை. பணம் பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது. விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்கும். பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது. செலவுகளை கண்காணிங்க. கண்டிப்பாக செலவுங்கிற பேரில் வீண் விரயங்கள் ஆக வாய்ப்பு இருக்குது. சேமிக்கலனாலும் பரவாயில்ல. அவசர தேவைக்கு காசு இல்லாமல் திண்டாடாமல் இருந்தால் பரவாயில்ல. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்குது. முதுகு வலி, கழுத்து வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. மனசில் ஏகப்பட்ட சிந்தனைகள், குழப்பங்கள் இருக்கிறதுனால நாளை ஒவ்வொரு விஷயத்திலையும் பொறுமையாக நிதானமாக யோசித்து கொண்டு போகிறது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு அமைதியாக இருந்தீங்கனாலே போதும். நாள் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி தர விதமாக எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்த மாதிரி செஞ்சு முடிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். முக்கிய முடிவுகளை எடுக்கவும் இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாளை திட்டமிட்டிங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன் உண்டு. உங்கள் ராசியிலே குரு இருக்கார். 3ஆம் இடத்துல கேது அதிர்ஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது. 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது, 8ஆம் இடத்துல செவ்வாய் கொஞ்சம் பின்னடைவு இருந்தாலும் பாசிட்டிவாக தான் இருக்கும்.
9ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு நல்ல ஒரு ஜாலியாக வரவை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. 10ஆம் இடத்து சனி பகவான் கொஞ்சம் வேலையில் உங்களோட அதிகாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதை கேஷுவலாக கொண்டு போனீங்கன்னா எல்லா விதத்துலேயும் நல்ல பலன் தர விதமாக இருக்கும். உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமையும். எடுத்த காரியத்தை ஈஸியாக முடிப்பீங்க. எதிரிகள்லாம் கூட நண்பர்களாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த உதவி நேரத்துக்கு தாமதம் இல்லாமல் கிடைக்கும். அது மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். கடன் பிரச்சனையை குறைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். குடும்பத்தில் மன நிம்மதி அதிகரித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட விருப்பங்களையும் உங்களோட கனவுகளையும் உங்களோட லட்சியங்களையும் மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது பணமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கிட்டாலே போதும். நல்ல ஒரு பலன் தர விதமாகவும் இந்த நாளை சாதகமாக பயன்படுத்திக்க வேண்டிய ராசியாக மிதுன ராசி இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம், சாதகமான பலன்கள், வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளில் நல்ல ஒரு செயல்திறனை வெளிப்படுத்தி திறமைகளை வெளிப்படுத்தி மேலதிகாரிகள் கிட்ட இருந்து பாராட்டப்படுற விதமாக தான் உங்கள் செயல்பாடு இருக்கும். உங்கள் வேலைகளை சிறந்த அவுட்புட்டும் உங்களோட திறமையும் உங்களோட திறனையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியை பெற விதத்தில் நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நல்ல ஒரு அன்பாக பாசமாக நடந்துக்கிட்டு புரிதலை அதிகப்படுத்திக்கிட்டு 2 பேரும் ஒருவருக்கொருவர் பரஸ்பர புரிதலோட மகிழ்ச்சியாக நாளை உற்சாகமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் எதிர்கால நலன் குறித்து யோசிக்கிறதுக்கும் இந்த நாளை சரியாக இருக்குது. தொணக்கூட வெளியே போவீங்க. மகிழ்ச்சியாக இனிமையான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சுதந்திரமாக தான் இருக்குது. வளமான நாளாக அமையும். எதிர்பாராத தனவரவு இருக்குது. சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்த முதலீடுகளை சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. பணத்தை அழகாக செலவு பண்ணுவீங்க. சேமிக்கிறதுக்கும் நல்ல ஒரு முதலீடு செய்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. உங்களால் சிறப்பாக எல்லா விஷயத்துக்காகவும் பயன்படுத்திக்கிங்க. குறிப்பாக குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது எல்லாருக்குமே அது நல்லதாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் வேண்டாம். ஏன்னா நாள் கண்ணு முழிச்சதுலேருந்தே உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். எதிர்பாராத சில தருணங்கள் உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்குற மாதிரி இருக்குது. பெருசாக சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் நெகட்டிவாக இருந்தாலும் நாள் உங்களுக்கு சாதகமாக போகிற மாதிரி இருக்குது. பக்காவாக மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறது நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்குது. அது பிரச்சனையை கொடுத்தாலும் பரவாயில்ல. 6ஆம் இடத்துல சந்திரன் உங்களை சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் வச்சுக்குவார். 7ஆம் இடத்து செவ்வாய் தைரியத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் தர மாதிரி இருக்கும். 8ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, வீண் விரயங்கள் குறிப்பாக சுப செலவுகள் மாதிரி ஏற்படலாம். அதை மகிழ்ச்சியாக செஞ்சிங்கன்னா சந்தோஷமாக இருக்கிறது நல்லது. 9ஆம் இடத்துல சனி பகவானும் 11ஆம் இடத்துல குருவும் நல்ல ஒரு சுப விரயங்களை ஏற்படுத்தி நாளை உற்சாகமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்று வீட்டில் குடும்பத்தினரால் சந்தோஷம் அதிகரிக்கும். வீட்டு ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள்லாம் விலகி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் எல்லாமே நல்ல பலனை தரும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். வருமானம் பெருகும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். சுபகாரியமாக பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முடிவு தெரியக்கூடிய நாளாக இருக்குது. சில பதட்ட நிலை இருந்தாலும் இந்த நாளை உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொண்டு போனீங்கன்னா செம்மையாக இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். எந்த ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மனசை அமைதியாக வச்சுக்க பிரார்த்தனை மட்டும் செஞ்சாலே போதும். இந்த நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் பலன் தர விதமாக அமையும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு என்னதான் வேலை அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வேலைகளை தவறுகள் இல்லாமல் சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்கான திறனும் திறமையும் இருக்குது. புதிய யுக்திகளை கையாண்டு வேலையை நேரத்துக்கும் வேகமாகவும் விவேகமாகவும் செஞ்சு விடுப்பீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டியும் வளர்ச்சியும் பெற்றுத்தர விதமாக இருக்குது. வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட நல்ல ஒரு நட்பான அணுகுமுறை மேற்கொள்கிறதும் சந்தோஷமாக 2 பேரும் ஒன்றா வெளியில் போகிறதும் வீக்கெண்டு வாரம், அதனால் வாரத்தோட கடைசி நாளுன்ற போது ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சினிமா பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. இனிமையான தருணங்களை பகிர்ந்துக்கிட்டு நாள் முழுக்க உற்சாகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பயனுள்ள வகையில் முடிவில் எடுக்கலாம். சந்தோஷத்துக்கும் உற்சாகத்துக்கும் குறையில்லாத நாளாக இருக்குது.
பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் புழக்கம் போதிய அளவு விட அதிகமாகவே இருக்குது. ஏற்கனவே உங்கள் கையில் இருக்கிற பணமே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கையில் இருக்கிற பணத்தை சேமிக்கிறதுக்கும் எதிர்பாராத தனவரவையும் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு அக்கௌண்ட் பேலன்ஸ் அதிகமாகிறத நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. உங்களுக்கு உற்சாகமும் மகிழ்ச்சியும் தர விதத்தில் நாள் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற மன உறுதி, உற்சாகம், தைரியம் எல்லாமே ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கும். நாள் முழுக்க சரியாக இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சமே அதாவது யோசித்து நாளை அமைதியாக கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் நிதானமாக யோசிங்க. ஏன்னா ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் செய்கிறது கரெக்டாக தப்பாக செய்யணுமா வேண்டாமான்னு யோசித்து செய்கிறது நல்லது. ஏன்னா இன்று உங்கள் மனசில் ஏகப்பட்ட அவசரங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு தேவைக்காக பண்ணி முடிச்சிருவோன்ட்டு முடிச்சிடலாம். ஆனால் அது பின்னாடி பிரச்சனையாகிற மாதிரி இருக்கும். நாளை சிறப்பாக கொண்டு போகிறது நல்லது. குழப்பங்கள் அதிகமாக இல்லாமல் மனசை தெளிவாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. உங்களோட ராசியிலேயே கேது இருக்காரு. 5ஆம் இடத்துல சந்திரன் பொறுப்புகளையும் பிரச்சனைகளையும் தேடி தர மாதிரி இருக்குது. 6ஆம் இடத்து செவ்வாய் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பிரச்சனைகள் பெருசாக இல்லை. 7ஆம் இடத்து சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, வீண் விரயங்களை பண்ணுற மாதிரி இருக்கும். 8ஆம் இடத்து சனி பகவான் பதட்டத்தையும் கலக்கத்தையும் கொடுக்குறாரு. 11ஆம் இடத்து குரு பகவான் உங்களை தாங்கி பிடிக்கிற மாதிரி இருக்குது. இது கலவையான பலன்கள் இருந்தாலும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால மனசுக்கு கொஞ்சம் வெறுமை இருக்கிற மாதிரி இருக்கும். வளர்ச்சிகள் குறைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு செலவுகள் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். பசங்களால் சின்ன சின்ன மனசங்கடங்கள் ஏற்படும். பெரியவங்க கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள் பண்ணாதீங்க. உறவினர்கள் ஒரு சிலர் உங்களுக்கு உதவியாக பண பிரச்சனையை குறைக்கிறதுக்கு இருப்பாங்க. வியாபார விஷயத்தில் பயணங்கள் இருக்கும். பயணங்கள் மூலிமா தான் நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. வளர்ச்சி குறைஞ்சி காணப்படக்கூடிய ஒரு நாள். தேவையில்லாத கவலைகள் மனசுக்கு வருத்தம் அளிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நாளை உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போங்க. உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகிறது பயனுள்ள விதமாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பதட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பொறுப்புகள் காரணமாக வேலைகளில் ஏனோ தானோன்னு செய்யாதீங்க. தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது மேலதிகாரிகளோட அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய விதத்தில் இருக்குது. கவனம் தேவை. நாளை நிதானமாக கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட சுமூகமாக நடக்க வேண்டியது அவசியம். ஏன்னா உங்கள் மனசில் இருக்கிற பயம், பாதுகாப்பு இல்லாத உணர்வு, பதட்டம் எல்லாமே துணைக்கிட்ட தான் கோபமாகவும் எரிச்சலாகவும் காட்டுவீங்க. இது தேவையில்லாத பழைய பிரச்சனைகளை கிளறக்கூடிய விதமாக இருக்கும். பசங்களால் துணைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். காதலர்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை பெருசாக கொண்டு வந்து காதலர்கள் கிட்ட திணிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சுமூகமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் தேவையில்லாத அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பசங்களால் செலவுகள், பெற்றோரோட செலவுகள், குடும்ப செலவுகள்னு பார்த்திங்கன்னா செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம். நீங்கள் கண்காணித்து சமாளிக்கலைன்னா உங்களோட சேமிப்பு, அதாவது இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட சேமிப்பு கரையிறத கண்கூடாக பார்ப்பீங்க. அது ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அதிகமாக பதட்டம் இருக்குது. கால்வலி, தொடைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கும். ஓய்வெடுங்க. மனசை அமைதியாக வச்சுட்டு கூலாக நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் அதிகம் இருக்காது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமாக இல்லை. ஆனாலும் எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானமும் பொறுமையும் கடைப்பிடிச்சிங்களா உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு பக்குவமாக கொண்டு போகிறது நல்லது. ஏன்னா சில பாதிப்புகள், எதிர்பாராத நெகட்டிவ்கள், நீங்கள் எதுக்கும் தயாராக இருங்க. ஜாக்கிரதையாக தைரியமும் உறுதி இருந்தால் மட்டும் போதும். இன்று உங்களோட கிரகநிலைகளை பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல சந்திரன், 5ஆம் இடத்துல செவ்வாய், 6ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, 7ஆம் இடத்துல சனி பகவான், 10ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல கேது கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது. தனவரவு சுமாராக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். தொழிலில் செய்கிறவங்கள சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் லாபத்தை அடைய முடியும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க தாமதமாகும். அதே நேரங்களில் பணப்பற்றாக்குறை இருக்குது. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. சாதகமான நாளாக கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே யோசித்து சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட இலக்குகளை அடைய கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. திட்டங்களும் போடாதீங்க. நாளை கேஷுவலாக கொண்டு போகிறது எல்லா விதத்துலேயும் நல்லது.
ஜாக்கிரதையாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யுங்க. இன்று நாளை சிறப்பாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகலாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பாராட்டு பேரெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு உங்களோட பதட்டத்தினால சில தவறுகள் ஏற்படலாம். கவனக்குறைவால் சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். வாக்குவாதங்கள் வேண்டாம். உங்களோட வேலைகளை பர்ஃபெக்டாக திட்டமிட்டு கவனமாக செஞ்சுட்டு நாளை கொண்டு போயிட்டீங்கனாலே போதும். அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. வாக்குவாதங்களில் வார்த்தைகளை பார்த்து பேசுறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட முடிஞ்சால் ஒன்றா வெளியில் போங்க. இல்லைன்னா அப்படியே ஒதுங்கி நீங்கள் மட்டும் தனியாக போகிறது நல்லது. ஏன்னா இன்று அவங்கள திருப்திப்படுத்த உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. அவங்க சொல்கிற விஷயங்களை செய்யவும் முடியாது. அதனால் நீங்கள் அமைதியாக ஒதுங்கியிருந்தீங்கன்னா நாளை கொண்டு போகலாம். தேவையில்லாத ஏதாவது வாக்குவாதம் இருந்தால் அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறது உங்களுக்கு நல்லது. பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாக நாளை கொண்டு போகிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிங்கன்னா நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்கிற மாதிரி இருக்கும். பணப்பற்றாக்குறை இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் இருக்கும். செலவுகளை கொஞ்சம் கண்காணித்து தள்ளி போட்டாலே போதும். கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகலாம். பயணத்தின் போது பணத்தை கையாளும் போதும் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது. பண இழப்போ பண விரயமோ ஆகாமல் பார்த்துக்குங்க. அது இன்னும் மன வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட மந்தமோ சோர்வோ அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது. நேரத்துக்கு சாப்பிடுங்க. அதிக நீர் பருகுங்க. உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டு நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. இப்போ அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குது. எல்லா விதத்துலேயும் ஆதாயம் தரக்கூடிய நாள். இந்த நாளை எந்த அளவுக்கு நீங்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்துகிறீங்களோ அது எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்து சந்திரன் பார்த்திங்கன்னா மனசையும் புத்தியும் தெளிவாக வச்சுக்கிட்டு எடுக்கிற முடிவுகள்லாம் தெளிவாக இருக்கும். 4ஆம் இடத்து செவ்வாய் கொஞ்சம் பதட்டத்தை கொடுத்தாலும் சந்தோஷத்தை கொடுப்பாரு. 5ஆம் இடத்து சூரியன் புதன் சுக்கிரன் ராகு குடும்பத்தோட மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு உதவியாக இருக்கும். 6ஆம் இடத்து சனி பகவானும் சரி, 9ஆம் இடத்து குருவும் 11ஆம் இடத்து கேதுவும் சின்ன சின்ன விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் இன்று குடும்பத்தில் சிறப்பான பணவரவிற்கு மகிழ்ச்சி அதிகமாகும். சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நவீனமான பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. அதே நேரங்களில் ரொம்ப நாளாக விருப்பப்பட்ட எண்ணங்களும் விருப்பங்களும் நிறைவேறக்கூடிய விதமாக தான் இருக்குது. சிலருக்கு வியாபார விஷயமாக வெளியூர் பயணம் போகிற வாய்ப்பு இருக்குது. அது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீக விழிப்புணர்வு உங்களை நாள் முழுக்க உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நல்ல ஒரு அனுபவ அறிவு நிறைஞ்ச நாள் முழுக்க சிறப்பாகவும் உற்சாகமாகவும் வளர்ச்சி தர விதமாக தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். எல்லா வேலைகளையும் என்ன தான் அதிகமான வேலைகள் இருந்தாலும் உங்கள் செயல்பாடு தெளிவாகவும் நல்ல ஒரு பக்குவமான ப்ரொஃபஷனலான அணுகுமுறை பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளை பயனுள்ள வகையில் பயன்படுத்துவீங்க. நல்ல ஒரு உங்களோட திறமையும் நல்ல ஒரு செயல்திறனும் வெளிக்காட்டி பாராட்டும் பேரும் பெறக்கூடிய விதத்தில் இருக்குது. எதிர்கால வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே தொடக்கூட மகிழ்ச்சியான வார்த்தைகளை பேசி 2 பேரும் இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாள். 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் அன்னுன்யம் நல்லா இருக்குது. ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் ஹோட்டல் வெளியில் என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்களில் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனசுக்கு நிறைவாகவும் இனிமையான தருணங்களையும் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமாக எதிர்காலம் குறித்து முடிவெடுக்கவும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா தான் இருக்குது. செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்குது. சந்தோஷத்துக்கான பயனுள்ள செலவுகள் அதே நேரம் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால திட்டமிட்டு செலவு செஞ்சு அதிக அளவில் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. இன்றைய சேமிப்பு எதிர்காலத்துக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு எல்லா விதத்துலையும் நாளை கொண்டு போகலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற மகிழ்ச்சி உற்சாகம் எல்லாமே ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம். நீங்கள் நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் விருப்பப்படி கரெக்டாக பிளான் பண்ணி கொண்டு போனீங்கன்னா எல்லா விதத்துலேயும் நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்குது.
இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக ஒரு விஷயத்தையும் யோசித்து பொறுமையாகவும் பக்குவமாகவும் நாளை கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் அதிகம் இருக்காது. தேவையில்லாத மன வருத்தங்கள் இருக்கும். உங்கள் மனசை தெளிவாக வச்சுக்க பாட்டு கேளுங்க, சினிமாவுக்கு போங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் செஞ்சிங்கன்னா மகிழ்ச்சிக்கு பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகலாம். எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடாதீங்க. நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா பாதிப்புகள் அதிகம் இருக்காது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் சந்திரன் இருக்கிறது, 3ஆம் இடத்துல செவ்வாய், 4ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, 5ஆம் இடத்துல சனி பகவான், 8ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல கேது. கொஞ்சம் சில தடுமாற்றங்களை கொடுத்தாலும் உங்களோட மனசில் கொஞ்சம் கவலைகளும் வருத்தங்களும் இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கு பயணங்களில் அதிக அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனங்களால் வீண் விரயங்கள் ஆகலாம் மாதிரி இருக்குது. வீட்டில் உள்ளவங்க கூட விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனைகள் குறையும். பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு இந்த நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அவங்களோட ஆலோசனைப்படி சில மாற்றங்களையும் செஞ்சிங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். நாள் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். பதட்டமான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க, அவசரப்படாதீங்க. பதட்டப்படாமல் நாளை அமைதியாக கொண்டு போகிறது எல்லா விதத்துலேயும் நல்லது. சில பிரச்சனைகள், எதிர்பாராத சூழ்நிலைகள் இருக்குது. பசங்களால் வீண் மன உளைச்சல்கள் ஏற்படலாம். பார்த்து கையாளுங்க. யார் கூடிய இன்று பேசும்போது வார்த்தைகளில் நிதானமும் பொறுமையும் ரொம்பவே தேவை. வார்த்தைகளால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை திறம்பட செய்யணுன்னா உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி ஸ்டேபிளான ஒரு மனநிலையோடு உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது. ஏன்னா கவனக்குறைவுகளால் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு இல்லை, அது உங்களுக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்கும். அங்கீகாரம் கிடைக்காத ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்குது. அதே நேரங்களில் பதட்டங்கள் அதிகமாக இருக்குது. துணைக்கிட்ட அமைதியாக இழக்கிற சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. வேணாத வார்த்தைகளை விட்டு மனசை வருத்திக்கிட்டு நாளையும் குழப்பிக்காதீங்க. விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. பெருசாக முடியல அப்படின்னா ஒதுங்கி இருக்கிறது நல்லது. அவங்கள பார்க்காம இருக்கிறது இன்று நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது. அதே நேரங்களில் தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பசங்களால் வீண் விரயங்கள் ஆகலாம். அதுக்கு வருந்தக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. உங்களோட அஜாக்கிரதை காரணமாக பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வாமை காரணமாக தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே நேரங்களில் கண் பரிசோதனை தேவைப்படலாம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மகிழ்ச்சியாக நாளை வச்சுக்க உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது எல்லா விதத்துலேயும் நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவுகள் இருக்கும். கலவையான பலன்கள் தான் இருந்தாலும் நாளை புத்திசாலித்தனமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு எல்லா விதத்துலேயும் இருக்குது. அவசரம் மட்டும் படாமல் ஏனோ தானோன்னு இல்லாமல் உங்களோட பொறுமையாகவும் சிந்தித்தும் செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலன்கள் நிறையவே இருக்கும். உங்களோட ராசியில் சந்திரன் இருக்குது, 2ஆம் இடத்துல செவ்வாய், 3ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, 4ஆம் இடத்துல சனி பகவான், 7ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல கேது இருக்குது. குடும்பத்தில் வியக்கத்தக்க செயல்கள், கொஞ்சம் சந்தோஷம் தர விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உறவினர்களால் ஒரு சிலருக்கு அனுகூலம் கிடைக்கும். சிலருக்கு பொன் பொருள் வாங்குகிற யோகம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்க சரளமாக இருக்கிறதுனால உங்களோட நாளை சிறப்பாக கொண்டு போகலாம். நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ்ச்சி அளிக்கும். இன்று சுத்திர கொஞ்சம் சவால்களும் தடைகளும் இருக்கத்தான் செய்யும். உங்ககிட்ட சின்னதாக பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கும். அது உங்களோட மகிழ்ச்சியை கெடுக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு, கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னாடி நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி திட்டமிட்டு கொண்டு போகிறது பயனுள்ள விதமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை நேரத்தில் முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். அதனால் திட்டமிட்டு காலையிலே உங்களோட அட்டவணை போட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறது நல்லது. நிலுவையில் எந்த ஒரு வேலையும் நிற்காமல் பார்த்துக்குங்க. அதனால தான் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய விதமாக இருக்கும். சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. அடுத்தவங்கக்கிட்ட எந்த ஒரு பேச்சும் அதிகாரமும் வேண்டாம். எதுவாக இருந்தாலும் வளைஞ்சி கொடுத்து போகிறது நல்லது. தட்டி கொடுத்து வேலை வாங்கிறது நல்லது.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நல்லிணக்கம் குறைவாக தான் இருக்குது. ஏன்னா உங்களோட மனசில் சில எதிர்பாராத நெகட்டிவான எண்ணங்கள் இருக்குது. அதை தொணை மேலே சின்னதாக வருத்தமும் சந்தேகமும் ஏற்பட வர மாதிரி இருக்கும். மனசை அதிகமாக போட்டு குழப்பிக்காதீங்க. தெளிவான சிந்தனைகளோட தொணக்கூட காதலன் காதலிக்கிட்ட பேசுறது நல்லது. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு அவங்களையும் குழப்பாதீங்க. வீண் வாக்குவாதங்கள் விவாதங்களை தவிர்த்துட்டு நாளை அமைதியாக கொண்டு போனீங்கன்னா நல்லது. இல்லைன்னா உங்களுக்கு வீட்லேயும் கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளேயும் மன உளைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதுவும் குடும்ப பொறுப்புகள்னு சொல்லவே வேண்டாம். பசங்களும் சரி, பெற்றோர்களும் சரி, கூட பிறந்தவங்களும் சரி செலவுகளை வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு இன்று கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் இருக்குது. செலவுகளை கண்காணிங்க. கடன் வாங்காமல் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. புத்திசாலித்தனமாக நாளை கொண்டு போங்க. பண விஷயத்தில் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மனசில் இருக்கிற கவலைகள் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஓய்வு இல்லை, தூக்கம் இல்லை, கால் வலியும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தியானம் மேற்கொள்ளுங்க. ஓய்வு எடுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு காலையிலேருந்தே ஏதோ ஒரு இனம் புரியாத பயம், ஏதோ தப்பாக நடக்க போதோன்ற கவலை இருக்கலாம். அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு உங்களை நீங்களே தைரியமாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போயிடுங்க. இன்றைய நாள் என்னுடையது, நான் வெற்றி அடையக்கூடிய நாளுன்னு தைரியமாக கொண்டு போங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கக்கூடிய விதமாக நாள் இருக்கும். இன்று உங்களோட ராசிக்கு இல்லை செவ்வாய் இருக்கார் 2ஆம் இடத்துல. சூரியன், புதன், சுக்கிரன், ராகு ஏகப்பட்ட பொறுப்புகள் இருக்கும். 3ஆம் இடத்து சனி பகவான் அவசர கொடுக்கை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. 6ஆம் இடத்து குருவை கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. ஏன்னா சந்திரன் சரியில்லாத சூழ்நிலையில் கொஞ்சம் உடம்பையும் கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடத்து கேதுவும் 12ஆம் இடத்து சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களோட மனசில் தைரியத்தை இழக்கிற மாதிரி இருக்கும். நாள் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட ஆரோக்கியத்துக்காக சில மருத்துவ செலவுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடாமல் இருக்கிறது நல்லது. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் கொஞ்சம் ஏமாற்றத்தை அளிக்கும். அதை நம்பி யாரையும் நம்பி நீங்கள் வாக்கு கொடுக்காதீங்க. எதிர்பாராத உதவிகள் கொஞ்சம் கிடைச்சாலும் அது உங்களுக்கு பற்றாக்குறை இருந்தாலும் சில சூழ்நிலைகளை சமாளிக்க உதவியாக இருக்கும். பயணங்கள் செய்யும் போதோ பணத்தை கையாளும் போதோ ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது. நாளை கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக கொண்டு போகிறதுக்கு உங்களை நீங்களே புத்துணர்ச்சியோடையும் உற்சாகத்தோடையும் வச்சுக்க வேண்டியது நல்லது. புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி பதட்டத்தில் எடுக்கிற சில பிரச்சனைகள் முடிவுகள் பிரச்சனையாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களோட கவனக்குறைவு அதிகமாக இருக்குது, பதட்டம் அதிகமாக இருக்குது. வேலையில் யாரையும் நம்பாதீங்க. இன்று உங்களோட வேலைகளில் ரொம்பவே ஜாக்கிரதை. ஏன்னா நீங்கள் செய்யாத பிரச்சனைக்கு பழி சுமக்கிற மாதிரி இருக்கும். வேலையில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. யார்கிட்டையும் தேவையில்லாத வாக்குவாதங்களோ தேவையில்லாத பிரச்சனைகளோ கிளப்பாமல் அமைதியாக ஒதுங்கி போயிடுறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட முடிஞ்சால் நட்பாக இருங்க. ஏன்னா உங்கள் மனசில் இருக்கிற பாதுகாப்பில்லாத உணர்வு, பய உணர்வு தொணக்கிட்ட கோபமாகவும் எரிச்சலாகவும் காட்டுவீங்க. அவங்கள திட்டி உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் உங்களோட கோபம் தீருமே தவிர அவங்கக்கிட்ட வெறுப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் ஊதி பெருசாக்கி நாளை மனஸ்தாபத்தோடு கொண்டு போகாமல் பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட பண தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு கையில் பணம் கிடையாது. வரவு கம்மியாக இருக்குது. மன உளைச்சல் அதிகமாக இருக்குது. பணம் கையில் இல்லைனாலே பதட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் எழ வாய்ப்பு இருக்குது. பணத்தை கவனமாக கையாளுங்க, தொலைக்காதீங்க. சிறப்பாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பணத்தை ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டா போதும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட கொஞ்சம் கூடுதலான ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுது. ஏனோ தானான்னு இருக்காதீங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, ஓய்வெடுங்க. மனசை அமைதியாக வச்சுக்க முயற்சி செய்கிறது நல்லது. அடுத்த ராசி கும்பராசி. உங்களுக்கு ராஜயோகமான நாளுன்னு சொல்கிறத விட இன்று உங்களுடைய நாளுன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் எதை செஞ்சாலும் அது உங்களுக்கு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. நீங்கள் உங்கள் கிட்ட இருக்கிற அதாவது ஆளுமை சரி, சந்தோஷம் சரி, உற்சாகம் சரி, செய்கிற வேலைகளில் எல்லாத்தையும் துணிஞ்சு செய்கிறதுலையும் சரி நிறைய பலனுள்ள விதமாகவும் வளர்ச்சிக்குரிய விதமாகவும் தான் நாள் இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. இந்த நாள் உங்களுக்கு பல விஷயத்தில் சாதகமான பலனை கொடுக்கும். உங்ககிட்ட தெளிவான சிந்தனைகள் இருக்கும். நல்ல ஒரு புத்தி கூர்மை இருக்கிற மாதிரி இருக்குது. சந்தோஷத்துக்கு குறை இருக்காது.
ராசியிலே சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, 2ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல சந்திரனும், 12ஆம் இடத்துல செவ்வாயும் உங்களுக்கு காலையிலே ஆச்சரியப்படும்படியான தகவல்கள் வந்து சேரும். உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பொருளாதார தேவைகள் எல்லாமே ஈஸியாக நிறைவேறக்கூடிய ஒரு நாள். வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுபகாரியங்களில் இருந்த தடைகள்லாம் விலகி நல்ல ஒரு முன்னேற்றமோ முடிவோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இன்று இருக்குது. உங்களுக்கு நாள் முழுக்க சாதகமாக தான் இருக்கும். உங்களோட நாளை சுயமுன்னேற்றத்துக்காக நல்ல ஒரு முயற்சி பெற்று வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் நாளை வந்து உங்களோட மேம்படுத்த பயன்படுத்திக்கிறது நல்லது. எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் அனுகூலமான சாதகமான பலனை தரும். வியாபாரத்துலேயும் சரி நல்ல ஒரு லாபமும் பணவரவும் நல்லா இருக்குது. சேமிப்பும் உயரக்கூடிய விதமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை பொறுத்தளவுக்கு திருப்தியான நிலை, எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. தரமான பணிகளை வழங்கி மேலதிகாரிகளோட பாராட்டியும் நல்ல மதிப்பையும் பெறுவீங்க. வியாபாரத்துலேயும் சரி எதிர்பாராத தனவரவு பணவரவு நல்லா தான் இருக்குது. உங்களோட புதிய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி புதிய யுக்திகளை கையாண்டு அதிக கஸ்டமர்களையும் அதிக ஆர்டர்களையும் பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிறப்பான நாளாக தான் இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்குங்க. உங்களோட கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சி உற்சாகம் எல்லாமே இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஜாலியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகலாம். குறிப்பாக சொல்லணும்னா காதலர்கள் தினத்தில் இன்றைக்கி கிஸ் டேவாக இருக்குது. அதை உங்களுக்கு பிடிச்ச யாராக இருந்தாலும் கொடுத்து, அதை அப்பா அம்மா யாராக இருக்கட்டும், உணர்வுகளை பகிர்ந்துக்கிறது, மகிழ்ச்சியை சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறது இன்று உங்களுக்கு நல்லதாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா இருக்கும். நிதி நிலைமை சிறப்பாக இருக்கிறனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. மனசும் புத்தியும் குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருப்பீங்க. ஆன்மீகத்துக்காக செலவு செய்வீங்க. அது உற்சாகத்தை ஏற்படுத்துகிற விதமாக இருக்குது. அதிக அளவில் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது. சிறப்பான முதலீடு செய்யலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தைரியம் பார்த்திங்கன்னா உங்களை சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் விவேகமாகவும் நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. மகிழ்ச்சியாக நாளை கொண்டாடுறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி. இன்று உங்களுக்கும் சரி உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் அந்த பிடிவாதத்தை மட்டும் தளர்த்துனீங்கன்னா நாள் உங்களுடையது தான். எல்லா விதத்துலேயும் அனுகூலமான சாதகமான பலனை பெற முடியும். மூர்க்கத்தனத்தையும் கொஞ்சம் கோபத்தையும் மட்டும் குறைங்க. அது இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. உங்களோட ராசியில் சனி பகவான் 4ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல கேது. கொஞ்சம் நேரத்துக்கு சாப்பிட்டிங்கன்னா நல்லது. 10ஆம் இடத்துல சந்திரன், 11ஆம் இடத்துல செவ்வாய், 12ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு. என்னடா பண்ணுறது, வர்றது எல்லாம் செலவாகுது. ஆனால் சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் செலவாகிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உற்சாகமானால கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. இன்று நீங்கள் எல்லா செயல்களையும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. நினச்சபடி நிறைவேறக்கூடிய ஒரு நாள். கூட பிறந்தவங்க வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். அது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் உள்ள மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய விதமாக இருக்குது. வருமானம் ரெட்டிப்பாகும். தொழிலில் நல்ல லாபம் பெறக்கூடிய விதமாக இருக்குது. புதிய தொழில் வளர்ச்சிக்கு உகந்த வேலைகளை செய்வீங்க. இன்று நாளை பொறுத்தளவுக்கு சிறப்பான விஷயத்துக்காக பயன்படுத்திக்கலாம். அதன் மூலிமா நல்ல ஒரு அனுகூலமாகவும் நல்ல ஒரு சுமூகமாகவும் நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா விஷயத்தையும் வரது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க. வாய்ப்பை தவற விட்டால் அது பிரச்சனையாக போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். கவனமாக மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான பலன். நீங்கள் இன்று ப்ரொஃபஷ்னலாக உங்களோட வேலைகளை செய்யும் போது அது உங்களோட மேலதிகாரிகளோட கவனத்துக்கு போகும். அது எதிர்கால வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. செய்கிற செயல்கள் காரியங்களில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உங்களோட வேலைகளில் உங்கள் திறனும் நல்ல ஒரு பளிச்சிட்டு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியை காணக்கூடிய விதத்தில் தான் நாள் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட மகிழ்ச்சியாக பேசுவீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பரஸ்பர புரிதல் ஏற்படுற மாதிரி ஓப்பன் டாக், நல்ல ஒரு பழைய நினைவுகள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டு ஒன்றா வெளியில் போய் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி குடும்பத்தோடையும் சரி காதலுக்கூடையும் சரி நாளை முழுக்க சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு கவலையும் இல்லை. இருக்கிற பணத்தை மகிழ்ச்சிக்காக செலவு செய்ய போகிறீங்க. அது எதிர்காலத்துக்கும் நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். சுபகாரிய செலவுகள் நிறையவே
நல்லாவே இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று சின்னதாக வரவு இருக்கும். ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா சந்தோஷத்துக்கான செலவுகளுங்கிறதுனால கவலை இல்லை. செலவுகளை கொஞ்சம் கண்காணித்து கட்டுப்படுத்தி சேமிச்சிங்கன்னா எதிர்காலத்துக்கு அது நல்ல பயனுள்ள விதமாக இருக்கும். சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களோட கையில் இருக்கிற பணம் போக மீதியாக அப்படியே சேமிச்சிங்கன்னா அது எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைஞ்ச ஒரு நாளாக இருக்கிறனால மீன ராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும் நாளாக தான் இருக்கும். சிறப்பாக நாள் முழுக்க என்ஜாய் பண்ணி கொண்டு போகிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இது வரைக்கும் இந்த வீடியோவை முழுசாக பார்க்குறவங்களுக்கு நன்றி. உங்களோட அதாவது பஞ்சாங்கத்தை கேளுங்க, உங்களோட ராசியோட பலனை கேளுங்க. ராசி பலன் கேட்கும் போது பலனுக்கு உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த பலன் உங்களுக்கு ரொம்பவே பொருந்தக்கூடிய விதத்தில் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனல் அதிகமாக வியூஸ் வர்றதுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் சூஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் தானாகவே இன்னும் சிலருக்கு ஷேர் ஆக வாய்ப்பு இருக்குது. உங்களோட தொடர் ஆதரவுக்கும் நீண்ட நாளாக பார்த்துக்கிட்டு வரவங்களுக்கும் ரொம்பவே நன்றி. உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்த உங்களோட சுயஜாதகம் பார்த்து பலனடைகிறது நல்லது. அது என்கிட்ட பார்க்கணுன்னு இல்லை, நீங்கள் எந்த ஒரு ஜோசியர்கிட்ட பார்த்து பலனடைகிறது நல்லது. ஏன்னா சில எதிர்பாராத மாற்றங்கள் இருக்கத்தான் செய்து. நன்றி, வணக்கம்.